போன எபிசோடில் பெட்ரோல் பேய் பாலாவை கொலை பண்ணுறேன்னு மிரட்டுச்சு. அதை பற்றி பார்த்தோம். அடுத்தது என்ன நடக்குன்னு வாங்க போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏய் இங்கே பாரு, நான் உன்னைய சாப்பிடாமல் விடமாட்டேன் அப்படின்னு பேய் மிரட்ட பாலாவும் அங்கேருந்து வேகமாக வெளியே ஓட ஆரம்பித்தான். அவன் பின்னாடியே அந்த பெட்ரோல் பேயும், நீ எங்கே போனாலும் நான் உன்னை விட மாட்டேன், உன்னைய நான் சாப்பிட போகிறேன், உன் குடலை உருவி நான் மாலையாக போட்டுக்குவேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே அவனை விரட்ட ஆரம்பிச்சுது. பாலாவும் சடனாக ஒரு இடத்துல போய் நின்றுக்கிட்டு, ஆமாம் இந்த பைக்கு அந்த பேய் வந்த பைக்கு தானே, இந்த பைக்குக்கும் அந்த பேய்க்கும் ஏதாவது ஒரு சம்மந்தம் இருக்கும். ஆமாம் அந்த பேய் என்னமோ சொல்லிச்சே, நான் பெட்ரோல் இருந்து தான் வரேன் அப்படின்னு சொல்லிச்சு. அப்போனா இந்த பைக்கில் இருக்கிற பெட்ரோல் இருந்து தான் அது வந்திருக்கும். நாம் அந்த பெட்ரோலை ஏதாவது பண்ணணும்னா கண்டிப்பாக அந்த பேய் செத்துரும். எங்கடா பெட்ரோல் டேங்க் இருக்குது, அந்த பெட்ரோல் டேங்கை நம்ம கொளுத்தி விட்ருவோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த பேய் வந்துட்டு, என்னை எதுவும் பண்ணிடாத, என்னை எதுவும் பண்ணிடாத அப்படின்னு பாலாக்கிட்ட கெஞ்ச ஆரம்பிச்சிது. அப்போ தான் பாலாவுக்கு எல்லா விஷயமும் புரிய வந்தது. இந்த பெட்ரோல் தான் இதோட உயிர்னு. ஏய் பெட்ரோல் பேயே, நீ என்னை என்ன விரட்டுன, நான் நிம்மதியாக தூங்க கூட முடியல. நீ என் கனவுல வந்தும் தொல்லை பண்ண, நேரில் வந்து தொல்லை பண்ண, உன்னைய நான் சாவடிச்சிருவேன் அப்படின்னு பாலா மிரட்டுனான். அதுக்கு அந்த பெட்ரோல் பேயோ, தம்பி நான் பல மில்லியன் வருடங்களாக வாழ்ந்து வந்துக்கிட்டு இருக்கேன்ப்பா, நீ எப்படியோ திடீர்னு என் உயிரை கண்டுபிடிச்சிட்ட, என் உயிரே அந்த பெட்ரோல் தான், அது தீர்ந்து போச்சுன்னா நான் இறந்துடுவேன் அப்படின்னு பெட்ரோல் பேய் பாலாக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தது. அதுக்கு பாலாவோ, சரி போகட்டு விடு, உனக்கு என்ன கொடுமை நடந்ததோ அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ எனக்கு ஃப்ரெண்டாயிரு, எனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் நீ கூட இருந்து என்னை காப்பாற்றணும் சரியா அப்படின்னு பேசிக்கிட்டாங்க.